வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாகிய ஆமோஸ் தீர்க்கதரிசியாக தேவனிடமிருந்து அழைப்பு பெற்ற விபரத்தை இன்றைய செய்தியில் கேட்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலையில் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகமும் கூறும் சத்தியங்களை கற்று வருகிறோம். இப்போது நாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை கற்று வருகிறோம். பிற்கால தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படும் 12 தீர்க்கதரிசிகளில் ஓசியா மற்றும் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகங்களை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ஆமோஸ் தீர்க்கதரிசியை குறித்து கற்றுக்கொள்ள நமது மனதை ஒருமுகப்படுத்துவோம். பிற்கால தீர்க்கதரிசிகளில் சற்று வித்தியாசமாக தோற்றமளிப்பவர் ஆமோஸ். ஏனென்றால் அவர் தீர்க்கதரிசியாக அழைக்கப்படும் போது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாக்களின் அரமனையிலே வசித்து வந்தார் என்றும், தெக்கவா ஊரானாகிய ஆமோஸ் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தார் என்றும் வாசிக்கிறோம். ஆமோஸ் தம்முடைய நாட்களில் வசித்து வந்த தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு போதியாமல் இருப்பது குறித்து மிகவும் கவலையடைந்தார். ஆகையினால்தான் தான் செய்து வந்த தொழிலாகிய மந்தை மேய்க்கிறதை விட்டுவிட்டு வடக்கு ராஜ்யம் சென்று தீர்க்கதரிசனம் உரைத்தார். புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒருவர் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அவர் ஆலயத்திற்கு சென்றபோது 2 காரியங்களை கவனித்தார். முதலாவது, வேதாகமத்தை அறிந்த ஜனங்கள் வேதாகமத்தை விசுவாசிப்பதில்லை. இரண்டாவது, வேதாகமத்தை விசுவாசித்த ஜனங்களுக்கு வேதாகமத்தை குறித்த அறிவு இல்லை. ஆகவே அவர் வேதாகமத்தை விசுவாசிப்பதோடு மட்டுமல்லாமல் வேதாகமத்தை அறிய வேண்டும் என்றும் முடிவு செய்தார். இந்த முடிவோடு அவர் வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்த போது தேவன் அவரை ஊழியத்திற்கு அழைத்தார். இன்றும் அவர் தேவனால் பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஊழியம் செய்து வருகிறார். இதே விதமாகத்தான் அன்றும் தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டிய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கவில்லை. ஆமோஸ் தேவன் தன்னை அழைப்பதை உணர்ந்தார். ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசியின் குமாரனாக இல்லாத போதும் தேவன் அவரை அழைத்தார். ஆமோஸ் தெற்கு ராஜ்யமாகிய யூதாவில் வசித்து வந்தார். இருந்தபோதும் தேவன் அசீரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றும் முன் ஆமோஸ் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கூறும்படி அழைத்தார். வடக்கு ராஜ்யத்தினருக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்ட 2 தீர்க்கதரிசிகளில் ஆமோஸும் ஒருவர். அடுத்த தீர்க்கதரிசி ஓசியா. மற்ற தீர்க்கதரிசிகள் அனைவரும் தெற்கு ராஜ்யத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தனர். ஆமோஸ் புத்தகத்தின் முதல் வசனத்தில் உள்ள சிறிய வரலாற்று குறிப்பு ஆமோஸ் எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை படிக்கும்போது அவர் எந்தெந்த ராஜாக்களின் காலத்தில் ஊழியம் செய்தார் என்பதை கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசி எப்போது யாருக்கு உபதேசம் செய்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த குறிப்புகள்தான் அவருடைய செய்தி என்ன, எதற்காக இந்த செய்தியை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவும். பொதுவாக தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களின் துவக்கத்தில் வரலாற்று குறிப்புகளான எப்போது பிரசங்கித்தார், எங்கு பிரசங்கித்தார், யாருக்கு செய்தி கொடுக்கிறார் என்பது போன்ற குறிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த குறிப்புகள்தான் அவரது செய்தியை புரிந்து கொள்ள உதவுகிறது. குறிப்பாக பிற்கால தீர்க்கதரிசிகளை குறித்து படிக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தியான குறிப்புகளை கவனிக்க மறந்துவிடக்கூடாது. ஆமோஸ் உசியா ராஜாவின் காலத்தில் ஊழியம் செய்து வந்தார். தெற்கு ராஜ்யத்தை அரசாண்ட உசியா ராஜாவின் காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பினர். உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் ஏசாயா தமது ஊழியத்தை ஆரம்பித்தார்.
உசியா ராஜா 52 வருடங்கள் அரசாண்டார். ஆகவே உசியா ராஜாவின் காலத்தில் ஊழியம் செய்த தீர்க்கதரிசிகள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்தார்கள் என்று கூற முடியாது. ஏசாயாவின் காலத்திற்கு முன்னரே ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் உசியா ராஜாவின் துவக்க காலங்களில் ஊழியம் செய்தார். உசியா தம்முடைய அரசாட்சியின் கடைசி நாட்களில் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டார். மேலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருடத்திற்கு முன்னே ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்றும் வாசிக்கிறோம். இந்த பூமி அதிர்ச்சியானது மிகவும் கடுமையாக இருந்தது என்று சகரியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த குறிப்புகள் ஆமோஸ் வாழ்ந்த வரலாற்று பின்னணித்தை கொடுக்கிறது. இந்த வரலாற்று குறிப்புகளை நாம் புரிந்து கொள்ளும் போது ஆமோஸும் ஓசியாவும் சம காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமோஸ் யோனா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகளையும் அறிந்திருக்க முடியும். அதுபோலவே ஏசாயா, மீகா போன்ற தீர்க்கதரிசிகள் தங்கள் இளம் வயதில் ஆமோஸின் செய்திகளை கேட்டிருப்பார்கள். இவ்வளவு செய்திகளையும் நாம் ஆமோஸின் வரலாற்று பின்னணியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி உசியாவின் நாட்களில் தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்று கூறும்போது அன்றைய யூதாவின் நிலையையும் அறிந்து கொள்வது நல்லது. உசியாவின் நாட்களில் யூதாவின் இராணுவம் பலம் பொருந்தியதாக இருந்தது. யூத ஜனங்கள் பாதுகாப்பாக காணப்பட்டனர். யூத ராஜ்யம் உசியாவின் நாட்களில் புகழின் உச்சியில் இருந்தது. உசியா நல்லவராகவும் நல்லாட்சி புரிபவராகவும் இருந்தார். அவர்களுடைய இராணுவ பலத்தால் யூதர்கள் பெருமையாக காணப்பட்டனர். அவர்களுக்கு எதிரிகளே இல்லை, எதிரிகளால் எந்த ஆபத்தும் இல்லை என்ற நிலையை யூத ராஜ்யம் அடைந்தது. இராணுவ ரீதியாக மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாகவும் தேசம் வளர்ச்சியடைந்தது. அவர்களுக்கு மாரி காலத்து வீடும் கோடை காலத்து வீடும் உண்டாயிருந்தது. அவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் என்று ஆமோஸ் கூறுகிறார். இதுபோலவே வடக்கு ராஜ்யமும் செல்வ செழிப்பினால் பூரித்தது. ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்து 50 ஆண்டுகளில் அசிரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை பிடித்தனர். ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களில் வடக்கு ராஜ்யம் செல்வ செழிப்பில் தழைத்தாலும் அவர்களுடைய அழிவு வெகு தூரத்தில் இல்லை. ஆமோஸ் கூறிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. இருந்தபோதிலும் ஆமோஸ் கூறிய தீர்க்க தரிசனங்களை கேட்ட இஸ்ரவேலர்களுக்கு அந்நாட்களில் ஆமோஸின் செய்திகள் பரியாசமாகவே தோன்றியிருக்கும். ஆமோஸ் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி ஆவார். ஆமோஸ் தம்முடைய செய்திகளை வெளிப்படையாக கூறினார். ஓசியாவை குறித்து படிக்கும்போது அவர் வெளிப்படையாக செய்திகளை கொடுத்தார் என்று படித்தோம். அதுபோலவே ஆமோஸும் மந்தை மேய்க்கிறவரும் அத்தி பழங்களை பொறுக்கிறவராக காணப்பட்டாலும் அவருடைய செய்திகள் வல்லமையாக காணப்பட்டது. ஆமோஸ் மிகவும் ஞானமாக பேசுகிறார். ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்தில் அவர் இஸ்ரவேலர்கள் கேட்க விரும்பும் செய்திகளை கூறுகிறார். இஸ்ரவேலர்களின் கவனத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக முதலாவது ஆமோஸ் நல்ல செய்திகளை கூறுகிறார். முதலாவது அவர்களை குறித்த துர்ச்செய்திகளை கூறுவார் என்றால் அவர்கள் தம்முடைய செய்திகளை கேட்க மாட்டார்கள் என்பதால் நல்ல செய்திகளை, அவர்கள் விரும்பும் செய்திகளை கூறுகிறார். அவர்களது கவனத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்களை குறித்த துர்ச்செய்திகளை கூறுகிறார். ஆமோஸ் 1ஆவது அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களால் வெறுக்கப்பட்ட தேசங்களையும் யூதர்களின் எதிரிகளையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்ற செய்தியை கொடுக்கிறார். அந்த தேசங்களின் பெயர்கள் ஒவ்வொன்றையும் அவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த தேசங்களின் மேல் விரைவில் வருகிறது என்று பிரசங்கித்தார். இந்த தேசங்களின் பெயரை குறிப்பிட்டு இவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று கூறிய ஆமோஸின் செய்திகளை ஜனங்கள் சந்தோஷத்தோடு கேட்டிருக்க வேண்டும். தங்கள் எதிரிகள் மீது வரும் தேவனுடைய நியாய தீர்ப்பை கேட்ட ஜனங்கள் இந்த செய்திகளை நேசித்திருக்க வேண்டும். இவ்வாறு ஜனங்களின் கவனத்தை பெற்றுக்கொண்ட ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களில் கூறுவதை கவனியுங்கள். யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யூதாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தொடர்ந்து அவர் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கவனியுங்கள், இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும்
எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்களே. அவர்கள் தரித்திரர்களுடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் சகல பீடங்கள் அண்டையிலும் அடமணமாய் வாங்கின வஸ்திரங்கள் மேல் படுத்துக்கொண்டு தெண்டம் பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு செய்ததையெல்லாம் நினைத்து பாருங்கள். ஆனால் நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். இதோ கோதுமை கட்டுகள் நிறைப்பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை. பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமோஸ் இந்த செய்திகளையும் அசிரியர்களின் படையெடுப்பையும் குறித்து கூறும்போது அவர்கள் ஆமோஸை பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் நம்பியிருந்த குதிரை வீரரையும் வில்லையும் குறித்து அவர் கூறும்போது அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் 50 வருடங்களுக்கு பின்பு அவரது தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இஸ்ரவேலர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் இராணுவம் முறிந்து ஓடியது. அன்பானவர்களே, தீர்க்கதரிசிகள் இன்றும் நினைவு கூறப்படுவதற்கும் நாம் அவர்களை வேத பாடசாலையில் படிப்பதற்கும் காரணம் அவர்கள் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. இரண்டாவதாக, தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாக நம்மோடு பேசுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஜனங்கள் ஏற்கனவே ஆசாரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட ஆன்மீக உண்மைகளை மீண்டுமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாம் ஒரு முறை வேதத்தை படிப்பது மட்டும் நமக்கு போதாது. மீண்டும் மீண்டும் அவைகளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய உண்மைகளை நாம் தெரிந்திருத்தல் மட்டும் நம் வாழ்க்கையில் செயல்படாது. ஆனால் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொருட்டாக மீண்டும் மீண்டும் யாராவது வலியுறுத்த வேண்டும். இதைத்தான் தீர்க்கதரிசிகளின் புத்தகமும் செய்கிறது. நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வருகிறோமா? நாம் அறிந்து கொண்ட வேத வசனங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. யூதாவின் மீதும் இஸ்ரவேலின் மீதும் வரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை ஆமோஸ் கூறும் விதம் மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. மற்ற தீர்க்கதரிசிகள் செய்வதைப் போல் ஆமோஸ் யூதாவையும் இஸ்ரவேலையும் மற்ற தேசத்தாரிடமிருந்து பிரித்து கூறவில்லை. மற்ற தேசங்கள் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருவதைப் போலவே யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் நியாயத்தீர்ப்பு வரும் என்று கூறுகிறார். இருந்த போதிலும் யூதாவை குறித்தும் இஸ்ரவேலர்களை குறித்தும் அவர் பேசும்போது சற்று கடினமாகவே காணப்படுகிறார். அவர் யூதாவின் மீதும் இஸ்ரவேலின் மீதும் வரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மற்ற தேசங்களைக் காட்டிலும் பயங்கரமாக இருக்கும் என்று கூறுகிறார். ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய சிலாக்கியம் பெற்றவர்கள். ஆமோஸ் செய்தியில் இது மிகவும் முக்கிய கருத்தாகும். ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய வல்லமையை பல கட்டங்களில் உணர்ந்தவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்த அனுபவம் உடையவர்கள். தேவன் அருளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகம் அனுபவித்தவர்கள். ஆகவே அவர்களிடமிருந்து தேவன் அதிகம் எதிர்பார்க்கிறார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இதைத்தான் ஆமோஸ் வலியுறுத்துகிறார். பொதுவாக மக்கள் பொறுப்புணர்ச்சியை ஒருவரது வயதோடு ஒப்பிடுகின்றனர். சிலர் 12 வயதுதான் ஒருவனது பொறுப்புகள் துவங்கும் காலமாயிருக்கிறது என்று கூறுகின்றனர். ஏனென்றால் இயேசு தேவாலயத்திற்கு செல்லும் போது 12 வயது உடையவராக காணப்பட்டார் என்று கூறுகின்றனர். 20 வயதிற்கு மேற்பட்டவர்களே பொறுப்பு மிக்கவர்கள் ஆகின்றனர் என்று வேதாகமம் 8 முறை கூறுகிறது. எது எப்படி இருப்பினும் வேதாகமம் வயது அடிப்படையில் ஒருவனது பொறுப்பை எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவன் பெற்றுள்ள வெளிச்சத்தின் அடிப்படையிலே எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் பெற்றுள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் அடிப்படையிலே தேவனிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமோஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்றால், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உங்கள் மீது வருகிறது என்பதாகும். இதே செய்தியைத்தான்
தீர்க்கதரிசிகள் பலரும் கூறுகின்றனர். அவர்கள் பல செய்திகளை கொடுத்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து கூற தவறுவதில்லை. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் உங்களுக்கு இறங்குவார், உங்களை மன்னிப்பார் என்ற செய்தியையும் கூற தவறுவதில்லை. அதுபோலவே தீர்க்கதரிசிகள் சிறை திரும்புதலையும் மீட்பையும் குறித்து செய்தி கொடுக்கும்போது அவர்கள் இந்த செய்தியை இஸ்ரவேலருக்கா இல்லையெனில் யூதருக்கு கொடுக்கிறார்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். அவர்கள் யூதர்களின் சிறை திரும்புதலை குறித்து பேசுவார்களேயானால் அதில் 2 செய்திகள் அடங்கியிருக்கும். முதலாவது, 70 வருடங்களுக்கு பின்பு நீங்கள் பாபிலோனில் இருந்து திரும்பி வருவீர்கள் என்ற செய்தியையும், இரண்டாவதாக கடைசி கால செய்தியான இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசம் திரும்பி வருவதை குறித்தும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மாற்றத்தை குறித்தும் கூறுகிறார்கள். ஓசியாவும் ஆமோஸும் இஸ்ரவேலர்களின் மீட்பை குறித்து பேசும்போது அசிரியர்களின் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருவார்கள் என்று கூறவில்லை. நீங்கள் திரும்பி வருவதில்லை, உங்களை ரட்சிப்பார் இல்லை என்றே கூறுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் அசிரியர்களின் சிறையிருப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை இல்லை என்பதை அறிந்திருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்கள் மீட்பை குறித்து பிரசங்கித்தார்கள். இஸ்ரவேலர்களின் மீட்பு கடைசி காலத்தில் நடைபெறும். அது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று கூறினார்கள். அது நடந்தது. அவர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டனர். ஆனாலும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேசம் திரும்புவார்கள் என்பதையும் ஓசியாவும் ஆமோஸும் கூறினார்கள். இந்த தீர்க்க தரிசனம் இன்றைய நாட்களிலே மத்திய கிழக்கு தேசத்திலே நிறைவேறி வருகிறது. ஆமோஸ் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை ஒரு உருவகம் மூலம் விளக்குகிறார். ஒரு சிங்கம் கர்ஜித்து தன் இரை மீது விழுந்து அவைகளை பீறி போடும். சிங்கமானது தன்னுடைய தாக்குதலுக்கு முன்பாக கர்ஜிக்கிறது. ஆமோஸ், என் பிரசங்கம் தேவனுடைய கர்ஜிப்பு, என்னுடைய தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய கர்ஜிப்பு. சிங்கத்தின் கர்ஜிப்பை தொடர்ந்து தாக்குதல் நடைபெறும். இது ஒரு உருவகம். இதன் மூலம் ஆமோஸ் கூறுவது என்னவென்றால், என்னுடைய செய்திகள் சிங்கத்தின் கர்ஜிப்பை போலவும் அசீரியர்களின் படையெடுப்பு சிங்கத்தைப் போலவும் உங்கள் மீது வரும் என்கிறார். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்களை மனந்திரும்ப பண்ணவும் அசீரியர்களின் சிறையிருப்பை அவர்களிடமிருந்து விலக்கவும் முயற்சி செய்தார் என்று ஆமோஸ் கூறுகிறார். ஆகவே தேவன் அவர்கள் மீது தீராத தாகத்தை கட்டளையிட்டார். மழை பெய்யாதிருக்க செய்தார். விஷப்பணியால் தண்டித்தார். நிலத்தை கெடுத்து போடும் பச்சை புழுக்களை அனுப்பினார். அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்றார். அவர்கள் பட்டணங்கள் அழிக்கப்பட்டன. ஆனாலும் அவர்கள் தேவனிடம் திரும்பாமற் போனார்கள். ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்கள் மீது வரும் என்கிறார். ஆமோஸ் தம்முடைய தரிசனங்கள் மூலமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை முன்னறிவிக்கிறார். முதலாவது, ஆமோஸ் வெட்டுக்கிளிகளால் ஏற்படும் பெரும் சேதத்தை காண்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்காக தேவனிடம் மன்றாடியது போல் இங்கு ஆமோஸ் தேவனிடம் மன்றாடுகிறார். ஆமோஸ், கர்த்தராகிய ஆண்டவரே, மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான் என்றார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். இரண்டாவதாக, இஸ்ரவேலரை பட்சிக்கும் அக்கினியை கண்டார். அப்பொழுது ஆமோஸ், கர்த்தராகிய ஆண்டவரே, நிறுத்துமே. யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான் என்றார். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். மூன்றாவதாக, ஆமோஸ் தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நிற்கும் கர்த்தரை கண்டார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் ஆமோஸை நோக்கி, ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். ஆமோஸ், தூக்கு நூலை காண்கிறேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்றார். மீண்டுமாக ஆமோஸ் ஒரு தரிசனத்தை கண்டார். இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை அவர் தரிசனத்தில் கண்டார். தேவன் ஆமோஸிடம், என்னத்தை காண்கிறாய் என்றார். ஆமோஸ், பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றார். அப்பொழுது தேவன், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்றார். மீண்டுமாக ஆமோஸ் தம்முடைய 5வது தரிசனத்தை கண்டார். கவனியுங்கள், 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர்
நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். இந்த தரிசனம் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை காட்டுகிறது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாம் புலம்புவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கடைசி தரிசனத்தின் மூலம் விளக்கப்படுவது என்னவென்றால், ஆலயத்தின் பலிபீடத்தில் நிற்கும் தேவனுக்கு ஒருவரும் தப்ப முடியாது என்பதாகும். இதுதான் ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் சுருக்கமாகும். இது மகிழ்ச்சியான செய்தி அல்ல. 50 வருடங்களுக்கு பின் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்த போது மக்கள் அவரை ஏளனம் செய்தாலும் தண்டனைக்கு அவர்கள் தப்பவில்லை. வடக்கு ராஜ்யம் சென்று ஆமோஸ் தேவனுடைய தண்டனையை அறிவித்த போது அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாயிருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதித்திரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்திற்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெண்ஜாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்துப்போவாய். இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கு ஆமோஸ் தேவனுடைய இரக்கத்தை பெற்ற மக்கள் மீது வரும் நியாயத்தீர்ப்பை கூறுகிறார். இயேசுவும் இதே கருத்தை யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். இயேசு, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, ஆனால் நீங்கள் உங்கள் பாவத்தை மறைக்க வகை தேடுகிறீர்கள் என்கிறார். இங்கு இயேசு தம்முடைய நாளில் வசித்து வந்த போதகர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடராயிருக்கிறார்கள் என்பதையே எடுத்து காட்டுகிறார். நாம் சுவிசேஷத்தை ஒருமுறை கூட கேள்விப்படாதவர்களை குறித்து அதிகம் கவலைப்படுகிறோம். ஆனால் ஏற்கனவே தேவனுடைய வெளிச்சத்தை பெற்ற நம்முடைய நிலை என்ன? தேவனிடமிருந்து ரட்சிப்பை பெற்ற நாம் அதற்கு பாத்திரவான்களாய் காணப்படுகிறோமா? இதைத்தான் ஆமோஸின் செய்தி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நமக்கு வலியுறுத்துகிறது. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரைப் போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று ஆமோஸ் கூறுகிறார். இஸ்ரவேலர்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர்கள் தேவனால் ரட்சிப்பு பெறாத மற்ற ஜனத்தைப் போலவே இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேலர்களுக்கு பயங்கரமாக இருக்கும் என்பதையே ஆமோஸ் கூறுகிறார். அன்பானவர்களே, ஆமோஸ் ஆவிக்குரிய உண்மைகளை எடுத்துக் கூறுகிறார். முதலாவது, இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. இரண்டாவதாக, அவர்கள் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றும் பாவம் செய்தார்கள். இருந்த போதிலும் மூன்றாவதாக, அவர்கள் மீட்பை குறித்து பேசுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப கட்டுவேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் என்ற மீட்பின் செய்தியை கொடுக்கிறார். இப்போது நாம் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசம் திரும்பிவிட்டார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தேசம் அமைத்து கொண்டார்கள்.
இது தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி பெற வேண்டும். தங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் முற்றிலுமாக திரும்ப வேண்டும். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். இவைகள் விரைவில் நிறைவேற இருக்கிறது. அன்பானவர்களே, நாமும் தேவனுடைய அனுக்கிரகத்தை பல வழிகளில் பெற்று வருகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் நாம் தேவனை முற்றிலுமாய் பின்பற்ற நம்மை ஏவுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனை முற்றிலுமாய் பின்பற்றுகிறோமா? தேவன் நம்மையும் நேசிக்கிறார். அவரையே அண்டிக் கொள்வோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வபாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வபாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.